ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக இதை போடலாம்னு தோணுச்சு. ஏன்னா கீரைகளில் ராஜான்னு சொல்கிறது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தான். இது பலவித நோய்களை குணப்படுத்துகிற அற்புத ஆற்றல் கொண்டது. இந்த கீரையை தொடர்ந்து 27 நாள் சாப்பிட்டுட்டு வந்தால் பகலில் கூட நட்சத்திரங்களை பார்க்கலாமா. 27 days ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தால் ஸ்டார்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் நம்மளோட சைட்டு, கண் பார்வை, கண்ணொளி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்றாங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. இதை கண்டிப்பாக அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரணும். இதில் என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின் ஏ பிசி இருக்குது, புரோட்டீன் இருக்குது. அதனால் நம்ம விடாமல் இதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் சாப்பிட பழக்கணும். இந்த கீரையை எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நல்லா நல்லா அந்த கீரை வாங்கிட்டு அதை நல்லா பொரியல் பண்ணுறதுனால இலையிலையே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் குச்சி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இலம் இதுவாக இருந்ததுன்னா எடுத்துகிட்டு முதல்ல நல்லா கழுவிடணும். கழுவிட்டு தான் கட் பண்ணணும். கழுவிட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், தாளிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும், உளுந்து சிவக்கட்டும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. நிறைய நோயை குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இது மருத்துவ பயன்கள்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ அதிகம். அது மாதிரி ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், இல்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீரையை போல் நோய் தீர்க்கிற வைத்தியன் இல்லை அப்படிங்கிறாங்க சித்தர்கள். உணவில் அடிக்கடி கீரையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பொன்னாங்கண்ணி கீரைக்கு அவ்வளோ மகிமை வாய்ந்தது, மகத்துவம் வாய்ந்தது. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட லேசாக தண்ணி தெளித்து, உப்பு பார்த்து போடணும். இது உப்பு ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பார்த்து தான் போடணும். வேணால் லேசாக தண்ணி தெளித்து அப்படி நல்லா மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிறு தீயிலேயே அது வேகட்டும். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். அது பாட்டுக்கு சீக்கிரம் வந்துடும். கீரைலாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். நடுவில் 2-3 தடவை கிளறி விட்டுக்கலாம். அப்படி சிம்லேயே இருக்கட்டும். இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை அப்படி அப்படியாவது நம்மளோட மேனிக்கு, நம்ம உடம்புக்கு பொன் போன்ற மினுமினுப்பை கொடுக்குதான், அழகையும் கொடுக்குதான். அதனால தான் பொன்னாங்கண்ணி கீரை. பாருங்கள், நல்லா வெந்துச்சு. வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ தேங்காவை திருவி போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு இறக்குனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் வெறும் இந்த கீரையை பொரியலையே போட்டு பரட்டி சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்ல. இது செய்கிறதுக்கு விலையும் ரொம்ப கம்மி தான். எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்கோம். நம்ம தோட்டம் இருக்குதுன்னா லேசாக போட்டு வச்சுட்டா போதும், அழகாக அப்படி வளர்ந்துடும். அதை எடுத்து நல்லா நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் எல்லாரையும் சாப்பிட பழக்கிடணும். அப்போது எந்த நோயும் கூட கிட்ட வர்றதுக்கே பயப்படும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.